ஹே ஆல், முட்டை பப்ஸ் பண்ணலாமா? வீட்டில் இருந்த பொருளை வச்சு மட்டும் சிம்பிளாக பண்ணது. பட்டர் எதுவும் ஆட் பண்ணல. ஆனால் செஞ்சு முடிக்க 1 hour ஆச்சு. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு 2 கப்பு, ஆயில், உப்பு போட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதை 4 பங்காக பிரித்து எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மீன்வெயில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி கடாயில் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனும், கரம் மசாலா 1 ஸ்பூனும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் மசாலா வடை போகிறதுக்காக. இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டு மாவு இப்படி 4 தடவை மடித்து விடணும். அப்புறம் ஸ்டஃபிங், எக் எல்லாம் வச்சு மடிச்சுக்கலாம். முட்டை கலவையும் அது மேலே தேய்ச்சிப்போம். நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்ல வெயிட்டான அடி உள்ள பாத்திரமில் உப்பு ஒரு லேயர் போட்டு 5 minutes ப்ரீஹீட் பண்ணி நம்ம பஃப்ஸை வைக்கணும். ஆனால் என்னோட பாத்திரம் பத்தலை, ஸோ குக்கரில் மாற்றிட்டேன். கரெக்டாக எனக்கு குக்கரில் செஞ்சு முடிக்க 35 minutes ஆச்சு. கேஸ்கட்டும் விசிலும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேயர்லாம் வரலைனாலும் பஃப் நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக